வேலு அடிதடியெல்லாம் மறந்துட்டு அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை மறுபடியும் உசுப்பி விடாத. இவ ஒன்னும் உங்க 3 பேரையும் அடிக்க முடியாம இல்ல. இவ நினைச்சானா உங்க 3 பேரையும் அடிச்சு இங்கே ஓட விட்டுருமா. உனக்கு இன்னும் வேலுவை பத்தி தெரியல நினைக்கிறேன். வேலுவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சக்திக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் வேலு பொறுமையா இருக்கான். அவன் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அத ரொம்ப சோதிக்காத. என்ன சார் ரொம்ப பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன வேலுவை பத்தி தெரியாதவனுக்கு சொல்லிதான புரிய வைக்கணும். உங்க 3 பேருக்கும் வேலுவை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க. வேலு உங்களை திருப்பி அடிக்காததுனால அவன் பயந்துட்டான் மட்டும் நினைச்சிடாத. அவன் உன் கூட பிரச்சனை வேண்டான்னு நினைக்கிறான். இன்னொரு தடவை நீங்க 3 பேரும் வேலு கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் யாராலையும் உங்களை காப்பாத்த முடியாம ஆயிடும். என்ன சார் மிரட்டுறீங்களா? நான் ஒண்ணும் மிரட்டலப்பா. நீ போலீஸ் தானே? வேலுவோட பழைய கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் புரட்டி பாரு. இவன் செஞ்ச சம்பவம்லாம் பெரிய சம்பவம். சும்மா இவன் கிட்ட வந்து சின்ன புள்ள மாதிரி மோதிக்கிட்டு இருக்காதீங்க. சார் இதெல்லாம் வேற யார்ட்டையாவது சொல்லுங்க. நான் போலீஸ் ஆபீசர். என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு போட்டு போயிட்டே இருப்பேன். சார் இவனுங்க பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கானுங்க. விடுங்க சார். சக்திக்கு இவன் தீபனை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றான். தைரியம் இருந்தா இந்த கல்யாணத்தை பண்ணி காட்டட்டும். பண்ணி காட்டுறேன்டா. உனக்காகவே நான் பண்ணி காட்டுறேன். மச்சான் அடுத்த மாசமே சக்திக்கும் தீபனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம். இவன் என்னதான் பண்றான்னு பாப்போம். நீ வா தீபன். வேலே உனக்கு அடியெல்லாம் பண்ணலப்பா? ஆஹா. ஐயோ என்னப்பா ரத்தப்பா? வாப்பா ஆஸ்பத்திரி போலாம்ப்பா. ஐயோ இல்ல சார் பரவாயில்ல, சின்ன அடிதான். சரிப்பா ஐஸாவது வைக்கலாம் வாப்பா. அட வாப்பா. ஐயோ அவர் வந்துட்டாரு போல இருக்கே.
இங்க இருந்து செல்வி யாரையாவது கூப்பிட்டுருப்பாளா? இது தனியா இருக்கிற வீடு, இங்க யாரு வர போறா? இவ என்ன கத்தி கூப்பிட்டாலும் யாருக்கும் கேட்க போறதில்ல. செல்வி, ஏய் செல்வி, எந்திரி. என்ன செல்வி, மணி 10 ஆச்சு, தூங்கிக்கிட்டு இருக்க? எனக்கு தலை வலிக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. என்ன எதுக்கு இந்த ரூம்ல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றீங்க? என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இன்னும் ஒரு வாரம் தானே, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சக்தி தீபன் கல்யாணம் முடிஞ்சதும் அவங்கள ஹனிமூனுக்கு ஃபாரினுக்கு அனுப்பி வச்சுட்டு அப்புறம் உன்னை நானே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ச்சீ, இத சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ம்? சக்தி அக்கா வேலு மாமாக்கு தான் சொந்தம். அவங்கள இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கிறீங்களே, எப்படி இப்படி மனசாட்சியே இல்லாம செய்றீங்க? சேர அண்ணனுக்கு தான் அறிவு இல்லாம புத்தி மழுங்கி போச்சு. நீங்களும் இப்படி போலீஸா இருந்துட்டு தப்பு பண்றீங்க. ஏய், நான் ஒண்ணும் தப்பு பண்ணலடி. தப்பு பண்ணது நீ பண்ண கொலைய மறைக்கதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி கொலகாரினா நாளைக்கு என் டிபார்ட்மெண்ட்ல எவனாவது என்ன மதிப்பானடி? சொல்லு, என் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமாடி? சொல்லுடி. கொலகாரிய வீட்லயே வச்சுக்கிட்டு 7 வருஷம் குடும்பம் நடத்தினேன்னு என்ன காரி துப்புவாங்க. டிபார்ட்மெண்ட்டை விடு, என் அப்பா அம்மாவை, என் சொந்தக்காரங்களே எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க தெரியுமா? போயும் ஒரு கொலகாரிய இவ்வளவு நாளா மருமகளா வச்சிருக்கீங்களேன்னு அப்படியே நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். உண்மை தெரிஞ்சா உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கும் அசிங்கம் தான். ஆனா அதெல்லாம் தாண்டி 2 பேரை பிரிக்கிறது ரொம்ப பாவம். என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, நீங்க வேற கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க. ஆனா சக்தி அக்காவையும் வேலு மாமாவையும் பிரிச்சிடாதீங்க. இந்த பார், நடக்கிற விஷயத்தை பேசு, தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்காத. டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு பேசாம படுத்து தூங்கு. நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன். சாயந்தரம் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா உனக்கு? விஷம் வாங்கிட்டு வாங்க, குடிச்சிட்டு ஒரேடியா செத்து போயிடுறேன். ஏய், டைம் ஆச்சு, எனக்கு ஸ்டேஷன் போகணும். சாயந்தரம் வந்து உன்னை பாக்குறேன். சக்தி அக்காவையும் வேலு மாமாவையும் பிரிக்கலான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா அதுக்கு நான் விடவே மாட்டேன். எப்படியா இருந்தாலும் அந்த உண்மைய நான் சக்தி அக்கா கிட்ட சொல்லியே தீருவேன்.